எப்படி ஈஸியா வந்து வட்டிக்கு வாங்காம கடனை அடைப்பது அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்க. ஃபினான்ஷியல் கவுன்சிலிங் இல்லாமல் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். முன்னாடி இருக்கவன் என்ன பண்ணாலும் சரி 20 பால்ல 30 ரன் எடுக்கும். நமக்கு நம்ம டார்கெட் சொல்லிட்டோம் 30 30 30 34 30 ஒரு வருஷத்துல உங்களோட எத்தனை கோடி கடன் வந்தாலும் அடைக்க முடியும். மாசம் 15 லட்சம் கொடுத்தே ஆகணும். அப்ப அந்த 15 லட்சத்துக்கு என்ன பண்ணணும்னா சிம்பிளா ஒவ்வொரு நாளும் சொல்ல 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 பிரச்சனைகள்ல பூதாகரமா தெரியும். இந்த ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். இந்த கம்ப்ளீட்டா ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் வந்து வெளியில வர்றது எப்படின்னு என் கிளையண்ட்டுக்கு சொல்லி கொடுத்தேன். அவங்களுக்கு 2 கோடி ரூபாய் இஷ்யூ இருக்கு. அவங்க மாசம் 15 லட்சம் கமிட்மெண்ட் இருக்கு. மாசம் 15 லட்சம் கொடுத்தே ஆகணும். அப்ப அந்த 15 லட்சத்துக்கு என்ன பண்ணணும்னா சிம்பிளா ஒவ்வொரு நாளும் 50,000 சம்பாரிச்சே ஆகும். இப்ப இந்த இடத்துல நான் சொல்றேன் 50,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்கள்ட்ட 50 into 1000 ரூபாய் ப்ராடக்ட் இருக்கா, 50 into 2000 ரூபாய் ப்ராடக்ட் இருக்கா? அது நல்லா யோசிங்க. இப்போ 50,000 வேணும் அப்படின்னா 50 into 1000 ரூபாய் ப்ராடக்ட் வித்தா போதும். அப்படி இல்லையா 100 into 500 ரூபாய் ப்ராடக்ட் விற்கணும். 400 into 250 ரூபாய் ப்ராடக்ட் விற்கணும். உங்களால விற்க முடியுமா? ஒண்ணு நீங்க விற்கணும் அல்லது உங்க டீம் விற்கணும். இதுதான் இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான விஷயம். சரியா? இதை நல்லா பண்ணும். 2வது டைம் ரொம்ப முக்கியம். கோல்டன் ஹவர் நம்ம காலையில ஆரம்பிக்கிறோம். 4 to 10 நம்ம ஒர்க் பண்ண முடியும். 4 to 4 12 மணி நேரம் இருந்தா கூட பரவாயில்ல. 12 மணி நேரத்துல வெறும் 10 மணி நேரம். நான் சொல்றத பாருங்க. இதை சரியா செய்யாததாலதான் எல்லாருக்குமே கடன் வருது. இந்த வீடியோவுக்கு மேல நான் கடனை பத்தி எதுவும் பேச போறதே இல்லை. இப்ப இன்கம் இன்க்ரீஸ் பண்றோம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னும் போது இப்ப 15 லட்சம் அவங்க கமிட்மெண்ட் இருக்கிறதால நான் திரும்ப சொல்றேன் 45 lakhsக்கு டார்கெட் வச்சோம் அப்படின்னா 45 lakhsல 50% சக்சஸ் ஆனாலும் ஒரு 20ல இருந்து 22 லட்சம் கிடைக்கும். அந்த 20 லட்சம் என்பது உங்களோட கமிட்மெண்ட் 15 லட்சம் எக்ஸ்ட்ரா 5 லட்சம் மாசம் மாசம் கடன் அடைக்கலாம். 10 மாசத்துல 50 லட்சம் கடன் அடைக்கும். உங்களோட 2 கோடி கடன் வந்து 1.5 கோடிக்கு வந்துடும். அதனால இப்பயும் சொல்றேன் ஒவ்வொரு ரூபாயும் முக்கியம். அந்த ஒவ்வொரு ரூபாய் முக்கியன்றதுக்கு ஒவ்வொரு நிமிஷம் முக்கியம். நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. இது வரைக்கும் நீங்க எது செய்யாம இருந்தாலும் சரி, இன்னையிலிருந்து என்னோட சேர்ந்து இந்த கோல்டன் ஹவரை காலையில பண்ணி ஒரு டார்கெட்டை போட்டு உங்களோட கமிட்மெண்ட்டை எழுதி அதை 3x மாத்தி அதற்கு ஒரு இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாசத்துல ஒரு 2 கோடி கடன்னா அதை வந்து ஒரு மாசத்துக்கு எவ்வளவு, ஒரு வாரத்துக்கு எவ்வளவு, ஒரு நாளைக்கு எவ்வளவு, நான் இந்த 15 லட்சம் கமிட்மெண்ட்டுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். இன்னைக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணும். அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒர்க் பண்றீங்க. இப்ப 20 ப்ராடக்ட் தான் 1000 ரூபாய் வித்திருக்கீங்க அப்படின்னா 20,000 ரூபாய் தான் வித்திருக்கீங்க. யோசிச்சு பாருங்க. இதுல என்ன ஒரு லாஜிக் என்னன்னா உங்களுக்கு தேவை 50,000 ப்ராஃபிட். ஆனா நீங்க பண்ணிருக்கிறது 20 into 1000 ரூபாய் 20,000 ரூபாய். அதுல பர்சன்டேஜ் ப்ராஃபிட் 20% வச்சிருந்தாலும் 20,000த்துல நான் வெறும் 20% ப்ராஃபிட் 4,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். 4,000 வச்சு எப்படி 5 லட்சம் கமிட்மெண்ட் அடைக்க முடியும்? 1,20,000 தான் வருது 30 நாள்லயே. அப்ப இந்த பிசினஸ் வந்து வேலைக்கு ஆகாது. இதை வேற மாதிரி ஒர்க் பண்ணணும். அதனால நான் எனக்கு 20,000 வந்துருச்சு, ஓகே. உங்களுக்கு 50,000 ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளவோ அந்த 50,000 ரூபாய் ஒரு நாளைக்கு எடுக்கும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ல 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 பிரச்சனைகள்ல பூதாகரமா தெரியும். இந்த ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். முதல் விஷயம் யாருக்கு நான் கிளியர் பண்ணுவேன்னா யார் அட்லீஸ்ட் ஒரு 21 நாள் கோல்டன் ஹவர் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நான் கொடுப்பேன். இதுதான் சிஸ்டம். சரியா? அடுத்தது மேபி கடன் எனக்கு பிரஷர் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா யாரு கடன்காரங்களோ அவங்கள்ட்ட நீங்க டைரக்டா பேசுறது ரொம்ப நல்லது. என்ன தெரியுமா? கடன் வந்து வாங்கியாச்சு. சூழல் உங்களுக்கு பர்சனல் கடனாவோ அல்லது ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அல்லது உங்களுடைய தொழில் கடன் வாங்கியிருக்கீங்க. அப்ப தொழில் கடன் வாங்கினாலும் சரி பர்சனல் கடன் வாங்கினாலும் சரி அந்த கடன்காரங்கிட்ட சொல்லலாம் 3 வட்டி அதிகமா இருக்கு 2 வட்டி கொடுக்க முடியுமா கேட்டு பார்க்கலாம். நிறைய பேர் கேட்கறது இல்ல. கேட்டா என்ன ஆகுமோ அப்படின்னா இது 3 2 ஆக்கணும் அப்படின்னா அசல கொடுனா என்ன பண்றது தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு கடனை குறைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம கடனை குறைக்கிறதுக்கான விஷயத்தை இறங்கணும். எப்படி ஈஸியா வந்து வட்டிக்கு வாங்காம கடனை அடைப்பது அப்படின்ற விஷயத்த கடைசியா சொல்றோம். ரைட்டா? மேபி அதை யூஸ் பண்ணி அதை சரியா அந்த டூலை சரியா யூஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரம் உங்களோட கடன் அடைஞ்சிரும். வட்டின்றது ரொம்ப அதிகம். ஒரு 10 லட்சத்துக்கு 2 வட்டி 3 வட்டி போகும்போது நம்மளோட எக்ஸ்ட்ரா காசு போகுது. அசல் அப்படியே இருக்கு, வட்டி எக்ஸ்ட்ரா போகுது. ஆனா வட்டியும் கட்டாம அந்த வட்டிக்குரிய காசு ப்ராஃபிட்டா கிடைக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. அதை நம்ம கடைசியா பேசுவோம். அடுத்த விஷயம் எக்ஸ்பென்சஸ கட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் பட்ஜெட்டை போட்டு எது அவசியம் எது அத்தியாவசியம், அத்தியாவசியம் மட்டும்தான் நான் பண்ணுவேன், அவசியம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் நீங்க ஆட் பண்ணணும். சரியா? எதெல்லாம் நீங்க பண்றீங்க? அதாவது நான் சொல்றேன் பாருங்க, எது சீப் அப்படின்னு யோசிங்க. இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு சீப். இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, நிறைய அதுக்காக சீப்பான ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லல. காஸ்ட் கம்மியான நல்ல ஹோட்டல் ட்ரை பண்ணுங்க. நீ எந்த அளவுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போறீங்க, எது காசு அதிகமா இருக்கு யோசிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டல் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது 2 பாயிண்ட் கடைசியா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து
பினான்சியல் கவுன்சிலிங் இல்லாமல் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதாவது பினான்சியல் ஹெல்த் ரிப்போர்ட் நான் சொல்வேன். உங்களுடைய வருமானம் எவ்வளவு, உங்களுடைய கடன் எவ்வளவு, இதுக்கு என்ன பண்ணலான்ற ஒரு ரிப்போர்ட்டை நீங்க எடுப்பீங்களா? நீங்க அதை முதல்ல நான் சொல்ற டேட்டாலாம் எடுத்துட்டு எனக்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு பினான்சியல் கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு டைம் நான் எடுத்து உங்களோட உட்காந்து உங்களோட கடன் எவ்வளவு, இந்த கடனை அடைப்பதற்கான சிஸ்டம் என்னன்றதை நான் சொல்லி தருவேன். புரியுதா? ஆனா ஒண்ணு, என்னுடைய எல்லா விஷயங்களுமே கோல்டன் அவரை பேஸ் பண்ணி தான். உங்களால 4 to 5 எனக்கு ஒரு 21 நாள் டைம் கொடுக்க முடியல அப்படின்னா, என்னால 4 மணிக்கு எந்திரிக்க முடியாது, கோல்டன் அவர் பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு வரக்கூடாது, இந்த காலுக்கே வரக்கூடாது. சரியா? எந்த ஒரு பினான்சியல் செக்கும் கிடையாது, நீங்களே பண்ணி தான் பண்ணிக்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் உங்களால் அடைக்க முடியும். அதற்கு பினான்சியல் கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? அவங்க எதுக்காக சொல்றேன்னா, நமக்கான ஒரு மென்டாரோ நமக்கான ஒரு கோச்சோ இல்ல அப்படின்னா நம்ம பண்ற தப்ப தொடர்ந்து பண்ணிட்டே இருப்போம். அப்போ ஒரு 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 காலகட்டத்தில் ஒருத்தர் போறாரு, ஒரு பெரிய வட்டிக்கு போயிட்டாரு. நான் அவர்கிட்ட ஒரு 15 நாள் கழிச்சு என்கிட்ட கால் பண்றாரு. நான் சொல்றேன், எதுக்கு சார் இவ்வளவு வட்டிக்கு போனீங்க? அந்த இடத்துல இதை பண்ணிருப்பேன், பண்ணேன் சார், இதனாலதான். நான் அந்த இடத்துல எனக்கு நீங்க கால் பண்ணிருந்தீங்கன்னா வேற ஒரு ஐடியா இருக்கு, அதை பண்ணிருக்கலாம்ல சார், உங்களுக்கு ஒரு 1.25 கோடி லாபம் ஆயிருக்கும்ல அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு போன் காலால 1.25 கோடி அவருக்கு போச்சு. அது மட்டும் இல்லாம அந்த 1.25 கோடிக்கான ஸ்ட்ரெஸ் என்னாச்சு? எவனோ ஒருத்தருக்கு ஏன் நம்ம காசை கொடுக்கணும்? அப்ப அதனால பினான்சியல் கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்றேன், எப்பயுமே எது நடந்தாலும் உங்களோட மனநிலையை சமநிலையை வைங்க. எமோஷன் கில்ஸ், அவ்வளவுதான். எமோஷன் ஸ்பாயில்ஸ். முதல்ல கடன்காரனுக்கான மனநிலைக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மனநிலையை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா கடன்கார மனநிலை இருக்கணும். அப்பதான் எல்லாரையும் நம்மள கொஞ்சுவாங்கன்னு சொல்ல முடியாது, நம்மள அவங்க ஹேண்டில் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் மனசு எதிர்பார்க்காம நீங்க நான் தான் அப்படின்னு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வேற மாதிரி இருக்கும். முதல்ல முன்னாடி சேலஞ்ச் என்ன இருக்கு? இப்ப ஒரு பவுன்சர் போட்டானா அடுத்த பாலே 6 அடிக்கணும் ட்ரை பண்ணுமா, அல்லது அந்த மேட்சுக்கு எவ்வளவு ரன் வேணும்? அவன் டென்ஷன் பண்ணதான் பவுன்சர் போட்டு தலையில அடிக்கிறான். உங்களுக்கு தேவை வெறும் 20 பால்ல 30 ரன் தான் அப்படின்னும் போது அவன் பவுன்சர் போட்டு அடிச்சானா நீங்க கோவப்பட்டு அடுத்தது ஹுக் ஷாட்டுக்கு போகணும்னு அவசியமே இல்லை. ஒருவேளை அது எட்ஜ் வாங்கி கேட்ச் ஆயிடுச்சுன்னா உங்க கதை முடிஞ்சு. அது மாதிரி இந்த இடத்துல மனநிலை அமைதியா இருக்கணும். முன்னாடி இருக்கவன் என்ன பண்ணாலும் சரி 20 பால்ல 30 ரன் எடுக்கும். நமக்கு நம்ம டார்கெட் சொல்லிட்டோம், 30 30 30 34 30. ஒரு வருஷத்துல உங்களோட எத்தனை கோடி கடனா இருந்தாலும் அடைக்க முடியும். இப்ப நான் உங்களுக்கு கடன் கம்மியா இருக்குன்னு வச்சுப்போம், 10 லட்சம் 20 லட்சம் தான் இருந்ததுன்னா அதை நீங்க சீக்கிரம், நான் இப்ப ஒரு வருஷம் சொல்றேன், அது ஒரு மாசத்துக்குள்ள அடைக்க முடியும். அதை நீங்க எப்படி பிளான் நீங்க தான் பிளான் பண்ணணும். அந்த பினான்சியல் கவுன்சிலிங் அப்புறம் தான் தெரியும். அப்ப லாஸ்ட் எப்பயுமே நீங்க ஒரு லாங் டேர்ம் பினான்சியல் கோல் செட் பண்ணணும். அதற்கு மனிதர்கள் உங்க கூட வரணும். இது வரைக்கும் என்ன தப்பு பண்ணீங்க, இது என்ன பண்ணக்கூடாது, இதை முதல்ல நம்ம பிளான் பண்ணணும். இந்த என்னோட பினான்சியல் ஜேர்னில சார் லாஸ்ட் 10 இயர்ஸ் நான் பேக் போங்கன்னு சொன்ன பாருங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நீங்க எவ்வளவு பிசினஸ் பண்ணிருக்கீங்க, உங்களோட ப்ராடக்ட் என்ன, எவ்வளவு சேல் ஆயிருக்கு, இந்த லிஸ்ட்டை முதல்ல நீங்க கையில வச்சே இருக்க மாட்டீங்க. உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பரா இருக்காது. உங்களுக்கு சரியான ஆடிட்டர் இருக்க மாட்டாங்க, அக்கௌண்டன்ட் இருக்க மாட்டாங்க. நீங்க இஷ்டத்துக்கு இங்க வாங்கி அங்க கொடுத்துருப்பீங்க. அதுக்கு பேர் பிசினஸ் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஒரு நாள் பிரச்சனை பெருசாகும் போது தான் அப்பதான் முழிச்சுப்பீங்க, ஓ இவ்வளவு தப்பு நடந்துருச்சுன்னு. அந்த முழிச்சுக்கிற நாள் தான் இன்னைக்கு. இதுக்கப்புறமும் அதை தப்பு பண்ணீங்கன்னா கடல் கூட காப்பாற்ற முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் விஷயம், இன்னையில இருந்து நான் சொன்ன விஷயங்களை அப்படியே, இது ரெக்கார்டிங் இருக்கு, நீங்க கேட்கலாம். இதை முதல்ல நீங்க நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்த பின்னாடி டவுட்ஸ் வந்துச்சுன்னா நீங்க பினான்சியல் கவுன்சிலிங்ல என்கிட்ட கிளியர் பண்ணிக்கணும். திரும்ப சொல்றேன், ஒரு லாங் டேர்ம் பினான்சியல் கோலை நம்ம செட் பண்ணோம். அதற்கேத்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணும். ஒரு புத்தர் மாதிரி, ஒரு ஞானி மாதிரி நீங்க அடுத்த ஒரு வருஷம் இருந்தீங்கன்னா எவன் என்ன சொன்னாலும் எது நடந்தாலுமே பதட்டப்படாம, ப்ரெஷர் ஆகாம, ரியலிஸ்டிக்கா அமைதியா இருந்து எதற்காக அவர் பேசுறாரு, ஏன் பேசுறாரு, அடுத்து நம்ம இதுக்காக என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறோமா, ரெஸ்பாண்ட் பண்ண போறோமா, இந்த சொல்யூஷனை அடைப்பதற்கு இப்ப நான் மேல் சொன்ன எல்லா விஷயங்களையும் நான் பண்ணுவேன். என்னுடைய நோக்கம் என்னுடைய கடனை அடைப்பது, என்னுடைய நோக்கம் ப்ராப்ளத்துல வெளில வருது, என்னோட நோக்கம் சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்றது. இதுதான் இருக்குமே ஒழிஞ்சு யார் என்ன சொன்னாலும் என்னை எதுவும் பாதிக்க போறது இல்லை. என்னுடைய வேலையை நான் பர்ஃபெக்டா பண்ண போறேன். இப்ப என்கிட்ட இருக்க ப்ராடக்ட் சர்வீசஸ் கணக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், அட்லீஸ்ட் 15 லட்சம் கமிட்மெண்ட்டுக்கு வரணும்னா அதை சேல் பண்றதுக்கு அதிகம் என்ன பண்ண போறேன், இதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். உங்களுடைய சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஏன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனாதான் உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். முதல்ல டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகும், கான்பிடன்ட் வரும். நீங்க லாபம் வருதோ இல்லையோ, டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆனாலே உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அது உங்களுக்கு கடனை அடைப்பதற்கான மனநிலையை கிரியேட் பண்ணும். லாங் டேர்ம் கோலை போட்டு உங்களோட ப்ராடக்ட் சர்வீசஸ் அதிகமா மக்கள்கிட்ட கொண்டு போங்க. நிறைய டர்ன் ஓவர், நிறைய ப்ராஃபிட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கடன் அடையும். அதை விட்டுட்டு திரும்ப மனசை எப்பயுமே கிவ் அப் பண்ணாதீங்க. உலகத்தில் பார்க்காத பிரச்சனை கிடையாது. திரும்ப கடைசி சொல்லி ஒன்று முடிக்கிறேன் பாருங்க. வீழ்த்த முடியாத எதிரி கிடையாது, தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாது. இது ஒரு பிரச்சனையே கிடையாது.
இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்க மண்டையில இருக்கு. அதற்கான ஒரு கைடன்ஸை கொடுத்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி இருக்கிறது தான் குரு. உங்களுடைய குருவையோ மென்டாரையோ கோச்சையோ தொடர்பு கொள்ளுங்க. உங்க ப்ராப்ளத்தை சொல்லுங்க. கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் உங்களை கைவிடாது. நீங்க ஒரு சாம்பியன். சிவன் டாப்.